டிஹெச்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. நாஸ்ட்ரடாமஸ் உலக புகழ் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு இவரை பத்தி சொல்றது உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1500 வாழ்ந்தவர். இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் உட்பட எதிர்காலத்துல உலகம் முடிவு வரைக்கும் என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே இவரால சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே ரொம்பவும் தெளிவாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இவரை பத்தி சொல்லப்படுறது உண்டு. நாஸ்ட்ரடாமஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வாழும் பொழுதே உலக புகழ் பெற்றவராக இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அவருடைய வரலாறை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அன்னைக்கு அவர் உலக புகழ் பெற்றவராக இல்லை. ஆனால் ஒரு உண்மை, பிரான்ஸ் அதுதான் அவருடைய நாடு. அவர் பிரான்ஸ் நாட்டு குடிமகன். பிரான்ஸ்ல அப்பவே ஒரு மிகப்பெரிய புகழ் பெற்றவராக இருந்தார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு லூயி மன்னர்களுடைய ஆட்சி அங்க நடந்துகிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்துல அவருக்கு அந்த மன்னர் குடும்பத்திலேயே மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. லூயி மன்னருடைய மனைவி மகாராணி அவரோட ரொம்பவும் நெருக்கத்துல இருந்தார். பல விஷயங்களை மகாராணி போய் கேட்பார் நேரடியா, இல்லடா பணியாட்களை விட்டு அனுப்புவார். அப்ப அவரு சொன்ன விஷயங்கள், அந்த மகாராணி கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில்கள் இருக்கு பாருங்க, அது எல்லாமே கொஞ்சம் கூட மாறாம அதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நாஸ்ட்ரடாமஸ் அவர்கள் இதனாலேயே மன்னர் குடும்பத்தோட அவர் நெருக்கத்துல இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. நாஸ்ட்ரடாமஸ் அவர்களை பத்தின விஷயங்கள் இன்னைக்கு ஏன் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்படுது அப்படின்னா, மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய போர்களா இருக்கட்டும், ஐரோப்பால ஏற்படக்கூடிய பஞ்சங்களா இருக்கட்டும், அமெரிக்கால ஏற்பட்ட அந்த இரட்டை கோபுர தாக்குதல்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மிக அழகாக கணித்து சொன்னவர் தான் நாஸ்ட்ரடாமஸ் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. இந்தியா உட்பட ஆசிய நாடுகளை பலமாக தாக்கிய சுனாமி பேரலைகள், அதை பத்தியும் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. யார்தான் இந்த நாஸ்ட்ரடாமஸ்? ஏன் அவர் இந்த வேலைகள் எல்லாம் செய்தார்? பார்ப்போம். நாஸ்ட்ரடாமஸ் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். யூத குடும்ப பின்னணி. 1503 டிசம்பர் மாசம் 23ஆம் தேதி பிறக்கிறார். யூத குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர் பிறக்கும் பொழுதே கிறிஸ்தவராகத்தான் பிறக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக அவருடைய குடும்பம் கிறிஸ்தவத்தை தழுவியிருந்தது. அதுக்கான காரணம் அரசியல். 1501 12ஆம் லூயி மன்னர் அவர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். யூதர்கள் எல்லாரும் கேத்தலிக் கிறிஸ்தவர்களாக மாறிடணும் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவு அதிகாரப்பூர்வமாக பிறப்பிக்கப்படுகிறது. அன்னைக்கு ஐரோப்பா முழுவதும் யூதர்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம். யூதர்களை கொன்றால் அவர்களுக்கு தண்டனை கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல் அன்னைக்கு ஐரோப்பால நிலவிக்கிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில பிரான்ஸ் அரசாங்கம் இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. யூதர்கள் இனி எங்க நாட்டுல இருக்கக்கூடாது, இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்களா மாறிடணும் அப்படின்னு. இதை தொடர்ந்து வேறு வழி இல்லாமல் நாஸ்ட்ரடாமஸ் அவர்களுடைய அந்த குடும்பம் கிறிஸ்தவர்களாக மாறியது. நாஸ்ட்ரடாமஸ் அவர்களுடைய அப்பாவுடைய பேரு ஜாக்ஸ், அம்மாவுடைய பேரு ரெய்னியர். அவருடைய முழுமையான பேர் மைக்கேல் நாஸ்ட்ரடாமஸ். ஆனால் பிற்பாடு அவராகவே மாற்றிக்கொண்டார் நாஸ்ட்ரடாமஸ் அப்படின்னு. இவர் பிறந்ததுல இருந்து அப்பா அம்மாவுக்கு எப்பவுமே ஒரு கனவு இருக்கும்ல, நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும், இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகணும், பெரிய பதவிகள்ல உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு இருக்கும்ல. அந்த கனவு இவர்களுடைய அப்பா அம்மாவுக்கும் இருக்கதான் செஞ்சது. அப்ப இந்த சூழ்நிலையில நாஸ்ட்ரடாமஸ் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறார். பள்ளி பருவத்தை எட்டுகிறார். பள்ளியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நல்ல மாணவராகத்தான் அவர் வளர்றார். அப்படி வளரும் பொழுது காலப்போக்குல இவருடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஜோதிடம், பஞ்சாங்கம், இப்படி இவருடைய எல்லா கவனமும் திரும்புது. ஏன் திரும்புதுன்னு அவருக்கு தெரியல. வீட்டுல இருக்கிறவங்க ஆரம்பத்துல ஏதோ பையன் ஆர்வம் காட்டுறான் அப்படின்னு விட்டாங்களே தவிர, இவர் முழுக்க முழுக்க ஒரு ஜாதகத்தை கணிக்கக்கூடிய செயல்பாடுகள்லயும், இன்னும் பஞ்சாங்கம் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லயும், அதை தாண்டி எதிர்காலத்துல இந்த உலகத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்திலையும் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சார். அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அறிவை வளர்த்து கொள்ள ஆரம்பிச்சார். இப்பதான் அப்பா அம்மாவுக்கு கவலை அதிகமாச்சு. நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வச்சு டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க இருக்கும் பொழுது இவருடைய செயல்பாடு அதுக்கு எதிர் திசையில இருந்தது. பிரான்ஸ் நாட்டுல அந்த நேரத்துல அக்வினான் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி. அங்க கொண்டு போய் பிள்ளைய சேர்க்கிறாங்க. அந்த நேரத்துல அவர் எல்லா பாடத்திலையும் நல்ல ஆர்வம் காட்டுபவராக இருந்தாலும் அதீத ஆர்வம் இந்த ஜோதிடம் மேலதான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில லைப்ரரி
அந்த லைப்ரரிக்கு போய் அதிகமா அவர் படிக்கிறது இந்த ஜோதிட புத்தகங்கள் மட்டும்தான். அவ்வளவு ஆர்வம் இவருக்கு இருந்தது. அப்ப இவர் அங்க என்னெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிற தகவல் பெத்தவங்களுக்கு போகும்பொழுது ரொம்ப கவலை அவங்களுக்கு வாட்டி எடுக்குது. நம்ம பிள்ளைய நம்ம டாக்டர் ஆக்கணும்னு நினைச்சோம், ஒரு உலக புகழ்பெற்ற மருத்துவரா வரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம புள்ள இப்படி போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்பவும் வேதனையா இருக்கு. ஆனா இதுக்கு மேல நம்ம பிள்ளைய கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இவருடைய அதீத ஆர்வம், யார் எதை சொன்னாலும் அது அவரால் கேட்கக்கூடிய நிலையில அவர் இல்லை. இதனால அவர் அந்த லைப்ரரியில அதிகமான புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சார். இதனால அந்த ஜோதிடம் சம்பந்தமான அறிவு மேலதிகமா அவருக்கு வளர்ந்துகிட்டே போச்சு. இதுல ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை நாஸ்ட்ரடாமஸ் அங்க படிக்கிறார். ஃபெமியோஸ் டி மைஸ்ட்ரிஸ் அபியோட்ரியம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு பிறகுதான் எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கணித்து சொல்லக்கூடிய அறிவு எனக்கு வளர்ந்தது அப்படின்னு அவரே தன்னுடைய குறிப்புகள்ல பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப மிக முக்கியமான ஒரு காலகட்டமா அந்த கல்லூரி பருவம் அவருக்கு இருந்தது. நாஸ்ட்ரடாமஸ்க்கு திருமணமும் பண்ணி வச்சாங்க. திருமணம் பண்ணி வச்சதுக்கு பிறகு அங்க ஒரு பயங்கரமான விஷயம் நடந்தது பிரான்ஸ்ல. என்ன அப்படின்னா, திடீர்னு அந்த கொள்ளை நோய் வந்தது. அன்னைக்கு உங்களுக்கே தெரியும், பிளேக்கா இருக்கட்டும், அம்மை நோயாக இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது நோய்களா இருக்கட்டும், வந்தது அப்படின்னா ஒரு ஊரையே அழிச்சிரும். ஒரு நாட்டுடைய மக்கள் தொகையே பெரிய அளவுல அழிக்கக்கூடிய அளவிற்கு பயங்கரமா இருக்கும். அந்த காலகட்டத்துல மருத்துவம் வளர்ச்சி அடையாத காலகட்டம். அதனால இந்த வியாதிகள் ஏன் வருது அப்படின்னு கூட அந்த மக்களுக்கு தெரியாது. குறிப்பா பிளேக் நோய் வருது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சர்வசாதாரணமா நம்ம சொல்லிட முடியும், பிளேக்குங்கிறது எலியினால வருது அப்படின்னு. ஆனா அந்த எலியினாலதான் அந்த பிளேக் நோய் வருது அப்படின்னு தெரியாத காலகட்டம் அது. அதனால அந்த கொள்ளை நோய்களுக்கு அந்த காலகட்டத்துல பஞ்சமே கிடையாது. வந்தது அப்படின்னு சொன்னாக்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அந்த நோய் போகும். அப்ப அப்படி ஒரு சூழ்நிலை அன்னைக்கு பிரான்ஸ்ல திடீர்னு வந்துருச்சு. அதை கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கல. அப்ப அந்த காலகட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னா, நாஸ்ட்ரடாமஸ் அவர்களுடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் கூட அந்த நோய்க்கு பலியாயிட்டாங்க. இதனால ரொம்பவும் மன வருத்தத்துல ஆழ்ந்து போனார் நாஸ்ட்ரடாமஸ். ஆனா இதுக்கு மேல இது மாதிரியான நோய்கள்ல யாரும் சாக கூடாது அப்படின்னு முடிவெடுத்தவர். தான் மருத்துவத்துக்கு தானே படிச்சார். அப்புறம் அந்த கல்வியை கையில எடுத்தார். நம்ம ஏதாவது பண்ணி இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொந்தமா மருத்துவ ஆய்வை தொடங்கினார். அப்படி தொடங்கும் பொழுது சில பல சறுக்கல்கள் வந்தாலும் அதுக்கு பிறகு அவர் சுதாகரிக்க ஆரம்பிச்சார். ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சார், ரோஸ் அப்படின்னு அந்த மாத்திரைக்கு பேர். இந்த மாத்திரையை சாப்பிடும் பொழுது பாதிக்கப்பட்டவங்க அந்த பாதிப்புல இருந்து வெளியே வர்றத உணர ஆரம்பிக்கிறாங்க. இதனால இந்த ரோஸ் மாத்திரையை கண்டுபிடிச்ச நாஸ்ட்ரடாமஸ் அந்த ஊர்ல பெரிய அளவுல பிரபலமாக ஆரம்பிக்கிறார். அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பிரான்ஸ் முழுவதுமே இவருடைய பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு போனார். முதல் கட்டமா இந்த நாஸ்ட்ரடாமஸ் பிரபலமானது அவருடைய ஜோதிடத்தினால அல்ல, மருத்துவத்தினால. அப்ப இந்த ரோஸ் மாத்திரை பெரிய டிமாண்ட் ஆகுது. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அது அவர் இலவசமாவே எல்லாருக்கும் கொடுத்தார். மக்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு தானே இதெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல. இதனால அவர் பெரிய அளவுல பிரபலமானார். அதற்கு பிறகு அந்த கொள்ளை நோய் அந்த நாட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சது. நாஸ்ட்ரடாமஸ் தன்னுடைய மருத்துவ பணியை நிறுத்திவிட்டு மீண்டும் ஜோதிடத்துக்கு திரும்பினார். திரும்பின அவர் மறுபடியும் அந்த ஜோதிட ஆய்வுகளை எடுத்து படிச்சார், சிந்தித்தார். பெரும்பாலும் அவருடைய நேரம் எப்படி கழியும் அப்படின்னா, இந்த ஜோதிட புத்தகங்களை படிக்கிறதும் சிந்தனை வயப்பட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுமாகவே கழிஞ்சது. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சார். இன்னைக்கு இப்படி நடக்கும், இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படியான ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு எதிர்காலத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது கூட இருந்தவங்க அதை அந்த நேரத்துல பெருசா எடுத்துக்கல. ஆனா அவர் சொன்ன மாதிரியே நடக்கும் பொழுதுதான் எல்லாருக்குமே ரொம்பவும் ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்லையே, இவர் சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு. ஆனா காலம் அப்படியே அவரை விடல, அதாவது ஸ்மூத்தா விடல. மறுபடியும் புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. 1544 இந்த காலகட்டத்துல மார்லேஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு நாஸ்ட்ரடாமஸ் அங்கதான் இங்கேயே நம்ம இனிமே தங்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறார். ஆனா பிளேக் நோய் பெரிய அளவுல மறுபடியும் பரவ ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு இந்த பிளேக் நோய் அதிகமா பரவுது அப்படின்னா, எங்க பார்த்தாலும் மனிதர்களுடைய சடலங்கள், விலங்குகளுடைய சடலங்கள். அந்த அளவுக்கு பெரிய அளவுல இந்த பிளேக் நோய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நூற்றுக்கணக்கிலையும் ஆயிரக்கணக்கிலையும் மக்கள் தெருவுலயே விழுந்து செத்து கிடக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருந்தது. இதை பார்த்து ரொம்பவும்
கவலை அடைஞ்ச நாஸ்டாடாமஸ் மறுபடியும் தன்னுடைய மருத்துவ பணியை தொடங்கினார். ரோஸ் மாத்திரை இன்னமும் கொஞ்சம் அதிகமான ஆற்றல்களோட மக்களுக்கு விநியோகம் செய்ய ஆரம்பிச்சார். மக்களுக்கு அது ஒரு பெரிய உதவியா இருந்தது. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பல நாட்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 270 நாட்களுக்கு இந்த நோய் அந்த நாடையே புரட்டி போட்டுக்கிட்டு இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நோய் கட்டுப்பாட்டுல வந்தது. மறுபடியும் புகழ்பெற்ற இந்த நாஸ்டாடாமஸ் எந்த அளவுக்கு புகழ் பெற்றார் அப்படின்னா, அந்த பிரான்சுடைய அந்த பார்லிமெண்ட் இருக்கு பாருங்க, அங்கேயே பெரிய அளவுல இவரை பத்தி பேசுறாங்க. இவருக்கும் கொஞ்சமாக இந்த நோய் கட்டுப்பாட்டுல வந்தது. மறுபடியும் புகழ்பெற்ற இந்த நாஸ்டாடாமஸ் எந்த அளவுக்கு புகழ் பெற்றார் அப்படின்னா, அந்த பிரான்சுடைய அந்த பார்லிமெண்ட் இருக்கு பாருங்க, அங்கேயே பெரிய அளவுல இவரை பத்தி பேசுறாங்க. இவருக்கு நாம ஓய்வூதியம் கொடுக்கணும், கண்டிப்பா இவருக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவர் ஒரு மகத்தான சேவையை நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு 1930லயே அவர் டாக்டரேட் பட்டமே வாங்கியிருக்காரு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மருத்துவத்துல பெருசா ஆர்வம் இல்ல, ஜோதிடத்துல தான் ஆர்வம் இருக்கு, மருத்துவத்துல தொட்டதெல்லாம் தொலைங்குதுங்கிற அளவுக்கு நிலைமை போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவருக்கு அதுல ஆர்வம் இல்ல, புகழ் இதனாலேயே இவருக்கு அதிகமா கிடைக்குது. பார்லிமெண்ட்லயே இவருக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க. ஆனால் அது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படுது. அரசாங்கம் இவருக்கு மாதம் இவருக்கு ஓய்வூதியமும் கொடுக்க தொடங்குது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய மனைவியும் பிள்ளைகளும் இறந்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்ப இவர் மேல ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு மனைவி வீட்டு சைடுல இருந்து. நாங்க அவருக்கு வரதட்சணையா கொடுத்ததை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு. இதனாலதான் பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளானார் நாஸ்டாடாமஸ் அவர்கள். ஆனால் இந்த மருத்துவ பணி மூலியமாக இந்த பிரான்ஸ் நாட்டு அரச குடும்பத்துக்கு உள்ளேயே இவர் பெரிய அளவுல ஒரு நல்ல நட்பு வளர்த்துக்க முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லூயி மன்னருடைய மனைவி மகாராணி அவர்கள் இவரோட ரொம்பவும் நெருங்கி பழகக்கூடிய அளவிற்கு நம்பிக்கையை பெற்று விடுகிறார் இந்த நாஸ்டாடாமஸ். அந்த ஊர்லயே மிகவும் பணக்கார விதவை பெண்ணாக இருந்த ஆன் அப்படிங்கிற ஒரு ஒரு பெண்ணை இவர் திருமணம் செய்து கொள்ளுகிறார். அப்ப இவருடைய வாழ்க்கை ஒரு நிலைமைக்கு போய்கிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த நோய்கள்லாம் அடங்கி இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது மறுபடியும் தன்னுடைய அந்த ஜோதிட ஆய்வுகளை எடுக்கிறார். அப்படி இவர் பண்ணும் பொழுது இவர் சில விஷயங்களை கணிக்கிறார். இப்படி எல்லாம் இந்த ஊர்ல நடக்கும், இந்த நாட்டுல நடக்கும், மன்னர் குடும்பத்துக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஆரம்பத்துல உதாசீனப்படுத்தினாலும் இவர் சொல்றது சரியா நடக்குது அப்படிங்கிற மாதிரி அங்க அவங்களுக்கு தெரியுது. இந்த சூழ்நிலையில இந்த லூயி மன்னருடைய மனைவி இருக்காங்க பாருங்க, கேத்ரின், இவங்களை சந்திச்சும் சில விஷயங்களை சொல்றாரு. உங்களுக்கு சில விஷயங்கள் இப்படி நடக்கும் ராணி, அதே மாதிரி இந்த அரசாங்கத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே மாதிரியே நடக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க கேத்ரின். அதுக்கப்புறம் நெருக்கம் இன்னும் அதிகமாயிருச்சு. ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக அவர் மாறுகிறார். அதாவது ராணிக்கும் அவங்களுக்கும் சில விஷயங்கள்ல விவாதம் நடக்கும் பொழுது தேவையில்லாம 2 பேருக்கும் சண்டை முட்டிக்கும். ஆனால் அதே சமயம் ராணிக்கு இந்த நாஸ்டாடாமஸ் மேல பெரிய அளவுல மரியாதையும் இருந்தது. நாஸ்டாடாமஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு யூத குடும்பத்துடைய பின்னணியை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இருந்தாலும் அதுக்கு பிறகு அவர் கிறிஸ்தவராக மாறிட்டார். என்னதான் கிறிஸ்தவராக மாறினாலும் யூதர்களாக இருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினவங்க தானே நீங்க அப்படின்னு ஒரு இலக்காரமா அந்த மக்கள் அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அரசியல் காரணங்களுக்காக உயிர் தப்புறதுக்காக நீங்க மதம் மாறி இருக்கிறீங்க, உணர்வு பூர்வமா மாறல அப்படின்னு சில நேரங்கள்ல அவர் மக்கள் ஒதுக்கவும் செஞ்சாங்க. தேவைப்படும் போது நாஸ்டாடாமஸை தூக்கி கொண்டாடியவர்கள் தேவையில்லாத நேரத்தில் உதாசீனப்படுத்தவும் தயங்கல அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதனால நாஸ்டாடாமஸ் தன்னுடைய குறிப்புல என்ன எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, நான் இங்க விலங்குகளுடனும் காட்டு மிராண்டிகளுடனும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு மனவேதனையோட குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதாவது இந்த யூதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்துல ஐரோப்பால இருந்த கிறிஸ்தவர்கள் அருவருப்பாக தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் அவங்க மதம் மாறினாலும் கூட அவர்களை அந்த நேரத்துல மக்கள் ஒதுக்கித்தான் வைத்திருந்தார்கள். சரி, அவருடைய முன்னறிவிப்பு எப்போதுல இருந்து தொடங்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 முறை இந்த கொள்ளை நோயெல்லாம் வந்தது. இதனால இவருடைய ஆய்வுகள் எல்லாமே தடைப்பட்டுச்சு. பிற்பாடு 1555 இந்த காலகட்டத்துல அவர் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டார். தன்னுடைய வீட்டுடைய மேல் தளத்துல புத்தகங்களா வாங்கி சேமிச்சு அது ஒரு லைப்ரரியாவே வச்சிருந்தார். அப்படி வைத்துக்கொண்ட நாஸ்டாடாமஸ் தன்னுடைய ஓய்வு நேரங்களை அங்க மட்டும்தான் கழிப்பார். தூக்கம் அது அவருக்கு தேவையில்லை. அவருக்கு தேவை எல்லாமே இந்த ஜோதிடத்தை முழுமையாக பயின்று ஏதாவது மக்களுக்கு இது மூலியமாக நன்மைகள் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான். அப்ப அந்த அடிப்படையில
இவர் எப்பவுமே வீட்டுடைய மேல் தளத்துல வாசிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல மட்டுமே ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் அவருடைய அந்த லைப்ரரியில உட்காந்துக்கிட்டு சிந்தனையில ஆழ்ந்துகிட்டே இருக்கார் பாருங்க. அப்ப அவருடைய மனசுக்கு தெரியறது எல்லாமே எதிர்கால கணிப்புகளாக அவர் உணர்ந்து அதை வந்து தன்னுடைய கைப்பட எழுதுவார். அப்படி எழுதி 2 நூல்களை அவர் வெளியிட்டார். அதுல ஒண்ணு த ப்ராபோசிட் எம் மைக்கேல் நாஸ்டடாமஸ் அப்படிங்கிற ஒரு நூல், இன்னொன்னு த செஞ்சுரிஸ் அப்படிங்கிற ஒரு நூல். இதுல செஞ்சுரிஸ் தான் ரொம்பவும் பிரபலமானது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த செஞ்சுரிஸை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை மிக அதிகமாக அழுத்தமாக எழுதி அவர் வந்து வெளியிட்டார். இதனாலேயே பிரான்ஸ்ல வெளியிடும் பொழுதே மிகப்பெரிய அளவிற்கு இந்த நூல் வந்து விற்பனை ஆனது. இந்த நூல் அவரை மிகப்பெரிய சர்ச்சைக்கும் உள்ளாக்கி இருந்தது. மன்னர் குடும்பத்தில இருந்து மிகப்பெரிய எதிர்ப்பையும் கூட அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரான்ஸ்ல வந்துட்டு இந்த மன்னராட்சி வந்து கவிழ்க்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அதுல வந்து அவர் சொல்லியிருப்பார். இதனால மன்னர் குடும்பத்துக்கு அவர் வந்து வேண்டாதவராகவும் இடையில வந்து மாறினார். அவரை வந்து மன்னர் குடும்பம் முழுசா வெறுக்கவும் முடியல, ஏற்றுக்கொள்ளவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை. இப்படிதான் அவருடைய அந்த நட்பு வந்து அங்க இருந்துகிட்டு இருந்தது. தவிர இந்த மன்னராட்சி வந்து பிரான்ஸ்ல கவிழ்க்கப்படும் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, இதனாலேயே அவர் வந்து கண்காணிப்புக்கும் உட்படுத்தப்பட்டார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய உதவித்தொகை வந்து வந்துகிட்டு இருந்தது பாருங்க அரசாங்கத்துல இருந்து. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்து குறைய தொடங்குச்சு. இது வந்து அவரை அவமானப்படுத்துற மாதிரி இருந்தது. இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமே நம்ம மன்னர் குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்க வேண்டாம், நம்ம வந்து பாரிஸ்ல போயிட்டு நம்ம தங்கிடலாம் அப்படின்னு வந்து அங்க வந்தார் தலைநகரத்தை நோக்கி. அப்படி வரும்பொழுது நீதிபதி அவரை விசாரணைக்கு கூப்பிட்டு விசாரிக்கிற அளவுக்கு அவர் கண்காணிப்புக்கு உட்பட்டு இருந்தார். இவர் ஒருவேளை புரட்சியை தூண்டுகிறாரோ அப்படிங்கிற பேர்ல இந்த அளவுக்கு நாஸ்டடாமஸ் கண்காணிப்புக்கும் உட்பட்டவராக இருந்துகிட்டு இருந்தார். 1556 இருந்து 1563 இந்த காலகட்டங்கள் நாஸ்டடாமஸ் புகழின் உச்சியில் இருந்தார் அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, மன்னர் குடும்பம் மட்டுமல்ல, அதிகாரிகளாக இருக்கட்டும், சிற்றரசர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டுல இருந்த சில மன்னர்களாக இருக்கட்டும், அவங்களும் அவங்களுடைய ஆட்களும் தொடர்ந்து இவரை வந்து சந்திக்கிறதுல வந்து ரொம்ப குறியா இருந்தாங்க. இவருடைய கால் ஷீட், அதாவது இவருடைய அப்பாயின்மெண்ட்ங்கிறது எப்பவுமே ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு இவர் புகழுடைய உச்சத்தை தொட்டார். இவர் வீட்டு வாசல்ல எல்லாருமே கியூல நிக்கக்கூடிய அளவிற்குத்தான் அன்னைக்கு வந்து இவருடைய நிலைமை இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவர் வந்து புரட்சியை தூண்டல, எல்லாமே சரியா தான் சொல்றார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உணர்ந்து கொண்ட அந்த பிரான்ஸ் அரசாங்கம் அதுக்கப்புறம் அவருக்கான அந்த ஊதிய தொகையை முன்பை விட அதிகமாக உயர்த்தி கொடுத்தது. அது மட்டும் இல்லாம 300 தங்க காசுகளை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவரை வந்து ஊக்கப்படுத்தவும் செஞ்சாங்க. இந்த அளவுக்கு பிரான்ஸ்ல இருந்த அந்த மன்னர் குடும்பம் இவரோட மறுபடியும் பெரிய அளவுல நெருக்கத்துக்கும் வந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 62 வயது அதை நெருங்கிட்டார் நாஸ்டடாமஸ் அவர்கள். முதுமை அவரை வாட்ட தொடங்கி இருந்தது. அவருடைய இறப்புக்கு சில நாட்கள் வரைக்கும் கூட அவருக்கு வந்து உடல் நன்றாக இருந்தது, புலன்கள் நன்றாக வேலை செய்தது அப்படின்னு அவருக்கு உதவியாளரா இருந்த சாவிக்னி அவர் வந்து சொல்றாரு. சாவிக்னி வந்துட்டு ஒரு நாள் இரவு திடீர்னு நாஸ்டடாமஸ் போய் பார்க்கும் பொழுது நாஸ்டடாமஸ் வந்து ஒரு 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 குறிப்பு வந்து அவருக்கு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து இறந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன படுக்க வச்சு புதைக்க கூடாது, செங்குத்தா நிக்க வச்சுதான் புதைக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்டா இவரு நமக்கு கிட்ட இப்படி திடீர்னு கூப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த சாவிக்னியை பார்த்து நாஸ்டடாமஸ் சொல்றாரு, நாளைக்கு காலையில நீங்க வந்து என்ன பார்க்கும்பொழுது நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு. அவர் சொல்லும் போது கூட நல்ல நிலைமையில் தான் இருந்திருக்காரு. சாவிக்னி காலையில வந்து பார்க்கும் பொழுது அரை கதை வந்து திறந்து இருந்தது. திறந்து பார்த்தா சொன்ன மாதிரியே நாஸ்டடாமஸ் இறந்திருக்கார். அப்ப நாஸ்டடாமஸ் இறந்ததுக்கு பிறகு அவர் ஏற்கனவே சாவிக்னி கிட்ட சொல்லி வச்ச மாதிரி அவரை செங்குத்தாக நிக்க வைத்து தான் அடக்கம் செஞ்சாங்க. பிரான்ஸ் முழுவதும் பிரபலமான ஒரு மனிதர் இறந்துட்டார், அடக்கம் செய்யப்படுகிறார். அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறையில ஒரு வாசகம் எழுதணும் அப்படின்னு கூட இருக்கிறவங்க விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அதை பிரான்ஸ் அரசாங்கமும் அங்கீகரிக்குது. அப்ப கல்லறையில எழுதப்படுது என்ன அப்படின்னா, இங்கே உலக புகழ்பெற்ற மைக்கேல் நாஸ்டடாமஸ் உறங்குகிறார், ஒரு பேனாவை கொண்டு உலகின் தலையெழுத்தை விவரித்தவர் அப்படிங்கிற ஒரு வாசகம். இந்த வாசகம் எழுதப்பட்ட அந்த கல்லறை இன்னமும் அங்க அப்படிதான் இருக்கு. ஆனா 1713 மட்டும் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, அந்த நாஸ்டடாமஸ் உடைய கல்லறைய தோண்டி வெளியே எடுத்தாங்க.
புரட்சியாளர்கள் ஒரு பிரான்ஸ்ல வந்து ஒரு திடீர் புரட்சி அந்த நேரத்துல ஏற்பட்டு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு அந்த நாடு தள்ளப்பட்டுச்சு. புரட்சியாளர்கள் எல்லா இடத்துலயும் பொது சொத்துக்களை கொளுத்துனாங்க, கொள்ளைகள் அடிச்சாங்க, பெண்களை கற்பழிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த நாஸ்டாடாமஸுடைய கல்லறையும் தோண்டி எடுத்து அவருடைய மண்ட ஓட்டை எடுத்து அதுல மதுவை ஊத்தி குடிக்கவும் முயற்சி பண்ணாங்க. அப்படி குடிக்க முயற்சி பண்ணும்பொழுது துப்பாக்கி குண்டுகளால குடிக்க முயற்சி பண்ணவன் சுட்டு கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லப்படுறது. நாஸ்டாடாமஸுடைய அந்த உடல் புதைக்கப்பட்டது இல்லையா, அது மறுபடியும் தோண்டி எடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கூட அவர் வந்து தன்னுடைய குறிப்புல எழுதி வச்சிருக்கார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாஸ்டாடாமஸ் அன்னைக்கு பிரான்ஸ் முழுக்க பெரிய அளவுல பிரபலமானவராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் உலக பிரபலமாக பெரிய அளவுல எப்ப மாறினார் அப்படின்னா அமெரிக்காவுடைய அந்த இரட்டை கோபுர தாக்குதல். அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகுதான் உலகம் முழுக்க அவர் வந்து பிரபலமடைய ஆரம்பித்தார். இதை தொடர்ந்துதான் உலகம் முழுக்க ஒரு பெரிய அளவுல பேசப்படுறவரா மாறினாரு. அதற்கப்புறம் வந்த ஆப்கானிஸ்தான் யுத்தமாக இருக்கட்டும், ஈராக்கிய யுத்தமாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், மிகப்பெரிய பூகம்பங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கும் பொழுது இதை ஏற்கனவே நாஸ்டாடாமஸ்ங்கிற ஒரு தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து வர்றத நீங்க வந்து பார்க்க முடியும். இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மத்திய கிழக்குல அந்த பதட்டமான சூழ்நிலையை கூட அவர் அன்றே கணித்து சொல்லிவிட்டார் அப்படின்னு இன்னி வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல அவர் வந்து பெரிய அளவுல இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு மனிதராக மாறி இருக்கிறார். இன்னைக்கு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் நாஸ்டாடாமஸை பெருமை மிகுந்த ஒரு அடையாளமாக நினைவு கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. நாஸ்டாடாமஸ் பத்தின விஷயங்கள் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அவர் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்களை அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திப்போம்.